Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இந்த வீடியோ ரொம்ப தெளிவான ஒரு வீடியோங்க. அதாவது சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருந்தா லோன் கிடைக்குமா? இந்த சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தா லோன் தரேன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் உண்மை, ஒரு பக்கம் பொய், ஒரு பக்கம் மித்து இருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது நாளைக்கு நீங்க லோன் ட்ரை பண்றதுக்காக போறீங்கன்னா அங்க உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது, அப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே போல இது வேணுமா வேணாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பொறுமையா நம்ம லோன் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வந்துடும். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா, ரொம்ப ஷார்ட்டா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது தெரிஞ்சுக்கிட்டாலே ஷோரா சொல்றேங்க. இது தெரிஞ்சுக்கிட்டாலே நான் இங்க அஷூர் கொடுக்க விரும்பல. ஏன்னா இந்த வீடியோவை நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும், என்னப்பா லோன் கிடைக்கிற மாதிரி பேசுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. லோன் கிடைக்கும், கிடைக்காது, அது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு புரியும். இந்த புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ண போறேன்? அப்போ புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சரியான செயலை செய்ய முடியும். புரியாமலே இருந்தோம்னா பண்ண முடியாது. சரி வாங்க இப்போ நம்ம போய் பார்க்கலாம். அதாவது சிபில் ஸ்கோர் குறைவாக இருந்தால் லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ காம்படிஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் சிபில் ஸ்கோர் மெயின் கிடையாது. சிபில் ஸ்கோர் அப்படின்றது ஒரு பார்ட்டு தான். இப்போ மெயினாக உங்களுக்கு லோன் கொடுக்குறவங்க எதை பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேலரி, நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி லோன் ஏதாவது பெண்டிங்ல இருக்குதா, நீங்க பெரிய தொகையா லோன் அப்படின்றத எதிர்பார்க்குறீங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு அப்ளிகேஷன்ல கிடைக்காது. அதனால தான் அப்ளிகேஷனை டக்குன்னு ரிஜெக்ட் அப்படின்றத அடிச்சிருவாங்க. இதுவே நீங்க வந்துட்டு ஆஃப்லைன்ல போய் கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, ஆஃப்லைன்ல வந்துட்டு லோன் இது பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் சொல்லுவேன், நான் இந்த மாதிரி வந்துட்டு கேட்பேன், பிரதர் இந்த மாதிரி லோன் ஆப்ஷன் இருக்கு, இது ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்பொழுது அவர் என்ன சொல்லுவாருன்னா, இது போல வந்துட்டு இந்த டீட்டெயில் எடுத்துகிட்டு சொல்லுங்க, இந்த டீட்டெயில் எடுத்துகிட்டு சொல்லுங்க, இவ்வளோலாம் வேணாங்க, இது இருந்தாலே போதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது வந்து கொடுப்பாரு. அப்போதான் எனக்கு தெரியும், ஓகே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் அது இருக்கு. ஆனால் அப்ளிகேஷன் அப்படின்றத பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. டேரக்டா நீங்க வந்துட்டு நல்லா இருந்தாலும் நல்லாட்டு நீங்க போனீங்கன்னா கிடைக்கிறது கிடைக்கும், கிடைக்காது கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான். ஸோ வெறும் ஃப்ளூக்கில் மட்டும் தான் அது எல்லாமே நடக்கும். ஃப்ளூக்குன்றதை விட அந்த சிஸ்டம் என்ன பண்ணுதோ அது எப்படி வச்சிருக்கோ அது மாதிரி தான் நடக்கும். அப்போ ஒரு விஷயம் அப்படின்றது லோனுக்குள்ள போறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த சிபில் ஸ்கோர் தான் பாட்டு, சிபில் ஸ்கோர் 900 இருந்தால் நான் வேற லெவல் அப்படின்ற மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு லோன் எடுத்திருக்கீங்க, கட்டாமல் விட்டுட்டீங்க, சிபில் ஸ்கோர் வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். அப்படி குறையும் பொழுது உங்களுக்கு ஒரு 700 சிபில் ஸ்கோர்ல இருக்கு. ஒரு சில அப்ளிகேஷன்ல 600க்கு மேலே சிபில் ஸ்கோர் இருந்தாலும் லோன் தரேன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க அதுல போய் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 700 சிபில் ஸ்கோர்ல போய் அப்ளை பண்ணும்போது அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க லோன் எடுத்து கட்டாமல் வச்சிருக்கிறீங்க. இந்த காரணம் தான் எனக்கு அவங்க சிபில் ஸ்கோர் கேட்டது இருந்து உள்ள போனாலும் அங்கே லோன் கிடைக்காது. ஸோ இது புரிஞ்சிச்சிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஓகே, அடுத்தது இந்த சிபில் ஸ்கோர் அப்படின்றது வந்துட்டு நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமான ஒண்ணுங்க. நீங்க என்னதான் ஒரு பெரிய தொகையை ஈஸியா சீக்கிரமா கட்டி முடிச்சிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு லோன் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஸோ சிபில் அப்டேட்டிங் அப்படின்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதாவது ஒரு 15 days அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் மெஜாரிட்டியா அந்த மாதிரி நடக்கிறதுல கொஞ்சம் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு ரிங்லலாம் வந்துட்டு அப்டேட் வந்துட்டு டக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ சிபில் அப்டேட்டிங் அப்படின்றது நடக்கணும். இந்த சிபில் அப்டேட்டிங் நடந்துட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கிராஜுவல் டைம் அப்படின்றது வைப்பாங்க. அதாவது வந்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, ஒரு 3 மாதம் வந்துட்டு வெயிட் பண்ண, ஒரு கிரேஸ் பீரியட், ஒரு 45 நாளாவது மினிமம், இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் அந்த லோன் கான்செப்டுக்குள்ள போக முடியும். ஸோ ஹரிபரியா நான் இப்போ எனக்கு உடனே வேணும், எனக்கு நீட் இருக்கு, நான் உடனே எடுத்தாகணும் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கிறதுன்றது இங்க டசன்ட் மேட்டர். அந்த சிபில் ஸ்கோருக்குள்ள அது ஜஸ்ட் ஒரு கேட்டு மாதிரி தான். அதாவது வீட்டை திறக்கிறோம், அவ்வளவுதான் கேட்டு. அந்த வீட்டுக்குள்ள சரக்கு இருக்கணும். சரக்கு மீன்ஸ் என்னன்னா பணம் இருக்கணும். ஒருத்த வந்து கேட்டை திறந்து உள்ள போறான் அப்படின்ற பட்சத்துல ஸோ வீட்டுக்குள்ள போகணும். வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க ஏதாவது இருந்தாதான் எடுக்க முடியும். எதுவுமே இல்லைன்னா வெறுங்கையை வச்சுட்டு தான் வர்றோம். கேட்டை திறக்கிறதுக்கு மட்டும் தான். ஓகே என்கிட்ட இந்த சிபில் ஸ்கோருக்கு நான் உள்ள வரம்பா அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு தான். ஆனா அங்க உள்ள போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும் என் சிபில் ஸ்கோர் எவ்வளவு இருக்கு, நான் என்ன மாதிரி வச்சிட்டு இருக்கேன் என் வீட்டை அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெரிய வரும். அப்போ சிபில் ஸ்கோர் எவ்வளவு இருந்தாலும், அவங்க கேட்கறதே கரெக்டா இருந்தாலும், அவங்க கேட்கறதை விட அதிகமா இருந்தாலும், இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் தெளிவா சொல்றேன். நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். இன்கம், அதாவது கரண்ட் இன்கம் எப்படி இருக்கு, கரண்ட் வேலை செய்றீங்களா, அந்த கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி, அண்ட் அதே போல ஆக்டிவேட் லோன் கவுண்ட் எவ்வளவு இருக்கு, எத்தனை நீங்க லோன் எடுத்து வச்சிருக்கீங்க, அண்ட் அதே போல வந்து ரீசெண்டா ரீபேமெண்ட் பிஹேவியர் வந்துட்டு லாஸ்ட் 3 to 6 மந்த்துக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. லோன் அமௌண்ட் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமான ஒரு லோன் அமௌண்ட் அப்படின்றது எதிர்பார்த்தீங்கன்னா அதுல வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. அண்ட் அதே போல இதுல மேக்சிமம் இதுல வந்துட்டு இங்க 100% கிடைச்சிரும், 100% கிடைக்காது அப்படின்றது கிடையாது. ஆனா இந்த ஒரு மெத்தட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுல தான் வந்து சிபில் செக் பண்ணி பார்ப்பாங்க, ரன் பண்ணி பார்க்க கூட.
நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் லோன் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டீங்களா, அவர்கிட்ட நான் பேசும்பொழுது அவர் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாரு. ஆனால் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிறார் இந்த ஃபீல்டில். ஸோ கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி வந்துட்டு இப்படி தான் லோன் நாங்கள் பார்ப்போம், இப்படி தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு இதில் இப்படி போய் லோன் எடுக்கலாம் அப்படின்றத விட இதெல்லாம் ஓகேவா, ரைட்டா, சிலருக்குலாம் சிவில் கம்மியாக இருந்தாலும் வந்து லோன் பண்ணுறாங்க. அப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது நல்லா இருக்குது. ஸோ ஒரு மேஜர் பாயிண்ட் அப்படின்றது சிவில் ஸ்கோர் தான். அவர் ரேண்டமாக சிவில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவில் ஸ்கோர் நல்லா இல்லை சார் அப்படின்வாங்க. சிவில் ஸ்கோரில் இருக்கக்கூடிய கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இல்லை அப்படின்றத வந்துட்டு பெருசாக இங்கே சொல்கிறது கிடையாது. ஏன்னா சிவில் ஸ்கோர் அப்படின்றது மெயின். அப்போ சிபில்னாலே அது ஒன்று மட்டும்தான். இங்கே எக்யூஃபேக்ஸ் இருக்குது, ஹை மார்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா 4 விதமாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் கேள்வி வருது இல்லை, குழப்பமாக இருக்கா? பொறுமையாக இன்னொரு தடவை கூட இந்த வீடியோவை கேளுங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இனி நீங்கள் அடிக்கடி வந்துட்டு போய் லோன் எடுக்கிறது, முயற்சி பண்ணுறது, ரிஜெக்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு போக மாட்டேங்குன்னு நான் நம்பிக்கிறேன். அப்புறம் இந்த அப்ளிகேஷன் ரிவ்யூலாம் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். நம்ம போய் லோன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது. இப்போ நிறைய 7 நாள் அப்ளிகேஷன் வருது இல்லைங்களா, அதனால தான் சொல்றேன். வேற ஏதாவது கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அது வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.